நட்ஸ முழுசா குடுத்தா குழந்தைங்க சாப்பிட மாட்றாங்களா? இந்த மாரி ட்ரை பண்ணி குடுத்து பாருங்க. ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. மறுபடியும் வேணும்னு கேட்பாங்க. நான் இன்னைக்கு ஒரு கையளவு பாதாம், பிஸ்தா, முந்திரி, நிலக்கடலைலாம் எடுத்து வச்சிருக்கேன். 1 ஸ்பூன் அளவுக்கு எள், கசகசா, அவல், பாசிப்பருப்பு, பொட்டுக்கடலை இதெல்லாம் எடுத்திருக்கேன். 2 ஏலக்காய் சேர்த்துக்கங்க. எல்லாத்தையுமே ஒன் பை ஒன்னா ஆட் பண்ணி ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கங்க. இது ஸ்வீட் கிரேவிங்ஸ்க்கு நல்ல ஆல்டர்னேட்டிவா இருக்கும். அது மட்டும் இல்லாம நல்ல ஸ்நாக்ஸ் பாக்ஸ் ரெசிபியும் கூட. 1 இயர்க்கு கீழ இருக்க குழந்தைங்களுக்கு குடுக்குறீங்கன்னா, நட்ஸ் அலர்ஜி இருக்கான்றத செக் பண்ணிட்டு குடுங்க. நட்ஸ் எல்லாமே பொன்னிறமா ஆகுற வரைக்கும் வறுத்தெடுத்து, நல்லா ஆற வச்ச பிறகு மிக்ஸி ஜார்ல போட்டு பொடி பண்ணி எடுத்துக்கங்க. நல்ல சாஃப்ட்டான டேட்ஸை இது கூட சேர்த்துக்கங்க. இது கூடவே நான் 1/2 ஸ்பூன் நெய் வீட்ல காய்ச்சினது எடுத்திருக்கேன். இதையும் லைட்டா பல்ஸ் பண்ணி எடுத்தீங்கன்னா, நல்லா சாஃப்ட்டா கிடைச்சிரும். இத அந்த நட்ஸ் பவுடர் கூட சேர்த்து நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சுக்கலாம். இத ரவுண்டா உருண்டை உருட்டி லட்டூஸாவும் எடுத்துக்கலாம். இல்லன்னா ஃப்ளாட்டன் பண்ணி, கட் பண்ணி பீஸஸாவும் எடுத்துக்கலாம். அடுத்து என்ன மாதிரியான ரெசிபி வேணுன்றத கமெண்ட் பண்ண மறந்துறாதீங்க. சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. ஸ்டே டியூன்ட்.